ஆன்லைனில் எப்போவாச்சும் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா? நம்ம ஒரு ஆர்டர் டெலிவர் ஆகிறதுக்கு 30 to 45 மினிட்ஸ் ஆகும். பட் வாட் இஃப் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு 10 ஆர்டர்ஸ் ஒரே நேரத்தில் வந்துருச்சு அண்ட் அங்கே ஒரே ஒரு செஃப் தான் இருக்காங்க. ஸ்டில் அந்த ஒரு செஃப் எல்லா ஆர்டரும் 30 to 45 மினிட்ஸில் டெலிவர் பண்ண முடியுமா? முடியும் தான். பட் ஒவ்வொரு ஆர்டராக தான் கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்ற மைண்ட் செட்டோடு நினச்சாங்கன்னா வாய்ப்பே இல்லை. எல்லா டாஸ்க்கையுமே பேரலாக பண்ண பழகணும் கரெக்டாக. லைக் பீட்சா குக் ஆகிற டைமில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை ஃப்ரையரில் போடணும், பர்கர் பேட்டி ரெடி பண்ணணும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு வந்து ஜாவாலையோ இல்லை எனி கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையும் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் பண்ணுறத எப்படி நம்ம ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஹை நம்பர் ஆஃப் டாஸ்க் வரப்போ அதை எப்படி எஃபிஷியண்டாக ஹேண்டில் பண்ணுறது அண்ட் அதில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதில் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் கிளியர் அண்ட் கட்டாக பார்ப்போம். ஸோ வாட் இஸ் த்ரெட்? இன் ஜாவா த்ரெட்டுன்றது ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற ஒரு ஒர்க்கர் மாதிரி. பை டிஃபால்ட் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு செஃப் இருக்க மாதிரி ஜாவாவில் டிஃபால்ட்டாக மெயின் அப்படின்னு ஒரு த்ரெட் இருக்கும். எப்படி செஃப் இல்லாமல் ரெஸ்டாரண்ட் ரன் ஆகாதோ அதே மாதிரி மெயின் த்ரெட் இல்லாமல் ஜாவா ரன் ஆகாது. இங்கே 2 விதமான கேசஸ் இருக்குது. ஒன்று, ஒரு செஃப் வச்சு 10 டிஷ் கன்கரண்ட்டாக குக் பண்ணுறது. இன்னொன்று, எக்ஸ்ட்ரா செஃப் ஹையர் பண்ணி 10 டிஷ்ஷை பேரலாக குக் பண்ணுறது. விச் இஸ் குட் ஃபார் ரெஸ்டாரண்ட் அண்ட் குட் ஃபார் ப்ரோக்ராமிங். திஸ் இஸ் கால்ட் கன்கரன்சி யூசஸ் parallelism. கன்கரண்ட் அண்ட் பேரலல்ன்றது சேம் கிடையாது. அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கன்கரண்ட் அப்படின்னா ஒரு டாஸ்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ அதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது, இல்லை அந்த டயத்தில் நம்ம சும்மா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறப்போ டைமை ஸ்ப்ளிட் பண்ணி எக்ஸ்ட்ரா நெக்ஸ்ட் இருக்கிற டாஸ்க்குக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கி அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி கன்கரண்ட்டாக நம்மளுக்கு டைம் தேவைப்படுது இந்த இதுக்கு அப்படின்ற வெயிட் பண்ணுற நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் அடுத்தடுத்த ஒர்க்கில் இன்வால்வ் ஆகிறது. அண்ட் பேரலல் அப்படின்றது ஒரே டைமில் மல்டிபிள் ஒர்க்கர்ஸ் வச்சு மல்டிபிள் டாஸ்க் பண்ணுறது. எக்ஸ்ட்ரா ஒர்க்கர் த்ரெட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று, த்ரெட் கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. இன்னொன்று, ரன்னபிள் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஆனால் ரன்னபிள் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் ஓவராலாக நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம டேரெக்டாக இம்ப்ளிமெண்ட்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா எக்ஸ்டென்ஸ் த்ரெட் கிளாஸை எக்ஸ்டென்ஸ் பண்ணுறது. ஓகே, இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ மெயினுக்கு வந்து நம்ம கிளாஸுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ மெயின் ஈக்குவல் நியூ மெயினா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். மெயின் டாட் ஸ்டார்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டார்ட் ஆஃப்ன்ற மெத்தட் வந்து நீங்கள் எக்ஸ்டென்ஸ் த்ரெட் இந்த இதை யூஸ் பண்ணால் தான் வரும், இல்லைனா வராது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணால் எதுவும் நடக்கலை. ஏன் அப்படின்னா இந்த ஸ்டார்ட் ஆஃப் அப்படின்றது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஒர்க்கருன்ற ஒரு த்ரெட்டை வேலை பாரு அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறது தான் அந்த ஸ்டார்ட் ஆஃப். அதாவது இப்போ ஒரு ஹோட்டல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செஃப்பை வந்து குக் பண்ணு அப்படின்னு சொல்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி. ஓகே, குக் பண்ணுறேன், பட் எதை குக் பண்ணுறது, என்ன டிஷ்ஷு, இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நம்ம கொடுக்கணும்ல. ஸோ அதுக்காண்டி என்ன பண்ணோம்னா ரன் அப்படின்ற ஒரு மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பப்ளிக் வாய்ட் ரன் ஆஃப். இந்த மெத்தட் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி, செஃப்புக்கு வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஆர்டர் லிஸ்ட் கொடுக்குற மாதிரி, இல்லை எப்படி பண்ணணுன்றதை சொல்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இதில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணும் அந்த த்ரெட்டில் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். சிஸ்டம் டாட் பிரிண்ட் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா த்ரெட் இஸ் ரன்னிங் அப்படின்ற மாதிரி போட்டோம். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். என்ன பண்ணுறாரு, த்ரெட் இஸ் ரன்னிங் அப்படின்ற மாதிரி. ஸோ இல்லை எனக்கு எல்லாம் நார்மலாக ஒரே மாதிரி தான் ரன் ஆகுது, இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நம்ம த்ரெட் நேமை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு த்ரெட் டாட் கரண்ட் த்ரெட் டாட் கெட் நேம் அப்படின்றத பிரிண்ட் பண்ணிங்கன்னா எந்த த்ரெட் வந்து இந்த வேலையை பார்க்குது அப்படின்றத சொல்லணும். ஸோ வந்து டிஃபால்ட்டாக மெயின்றது ஒரு த்ரெட்டு, அந்த மெயினில் வந்து நம்ம இன்னொரு த்ரெட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரன் ஆகுது அந்த செகண்ட் த்ரெட்டுக்குள்ளே. அந்த செகண்ட் த்ரெட்டோட நேம் வந்து த்ரெட் 0 அப்படின்ட்டு. இல்லை எல்லாமே ஒரே த்ரெட் தான் அப்படின்னு நீங்கள் திருப்பி நினச்சிங்க அப்படின்னா நம்ம திருப்பி கூட ஒரு தடவை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போது இது வந்து மெயின் த்ரெட்டுக்குள்ளே டேரெக்டாக போட்டிருக்கேன். இப்போ இந்த மெயின் த்ரெட்டுக்கு என்ன நேம் பிரிண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மெயின் த்ரெட்டோட நேம் மெயின் பிரிண்ட் ஆகிருக்கு. அடுத்த த்ரெட்டுக்கு வந்து த்ரெட் 0 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ அப்போது ஒரு த்ரெட் 0 தான் எப்போயுமே வருமானு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது. நீங்கள் எத்தனை த்ரெட் வேணாலும் இனிஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் அந்த லிமிடேஷன் கன்சர்ன்ஸ் இருக்குது, அதை நம்ம லேட்டராக வீடியோவில் பார்ப்போம். ஸோ திருப்பி நான் வந்துட்டு
இதை காப்பி பண்ணி இன்னொரு த்ரெட் இனிஷியலைஸ் பண்ணுறக்காண்டி இதை கொடுக்குறேன். மெயின் 1 சொல்லி வச்சுக்கலாம். இங்கே திருப்பி மெயின் 1 சொல்லி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி மெயின் த்ரெட்டில் இருக்கிற ரன் ஆகும். ஸோ மெயின் த்ரெட்லேருந்து க்ரியேட் பண்ணுற ஃபஸ்ட்டு த்ரெட்டு க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட்டு மெயின் த்ரெட்லேருந்து க்ரியேட் பண்ணுற செகண்ட் த்ரெட்டும் ரன் ஆகும். ஸோ இப்போ பார்க்கலாம், ரன் பண்ணோன்னா த்ரெட் 1 த்ரெட் 0 வந்துருக்கு. ஸோ இது என்ன பேஸ்னா ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ எந்த ஆர்டரில் வேணாலும் பண்ணிட்டாங்க. அந்த ஆர்டர் வந்து இதே ஆர்டரில் தான் இருக்கணும். த்ரெட் 1 தான் ஃபஸ்ட் வரும், த்ரெட் 0 தான் ஃபஸ்ட் வரும், அப்படி கிடையாது. இது இனிஷியலைஸ் பண்ணிடும். ஸோ எது ஃபஸ்ட்டு ரன், அதான் பேரலாக ரன் ஆகுதுல்ல. ஸோ எது ரன் ஆகுதோ அது ஃபஸ்ட்டு வந்துடும். ஓகேவா? இப்போ நான் சொல்கிறேன். இப்போ திருப்பி ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா த்ரெட் 0 ஃபஸ்ட்டு வந்திருக்கு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இது இனிஷியலைஸ் ஆகிருக்கு, அதனால் இது ஃபஸ்ட்டு இதாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போது செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ரன்னபிள் கிளாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. இம்ப்ளிமெண்ட்ஸ் ரன்னபிள். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து கிளாஸை இனிஷியலைஸ் பண்ண தேவை கிடையாது. என்னன்னா த்ரெட்டுன்ற டேரெக்டாக அந்த கீவேர்டை யூஸ் பண்ணிவிட்டு த்ரெட் ஈக்குவல் டு நியூ த்ரெட் ஆஃப் அப்படின்ற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இதில் வந்துட்டு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். நியூ மெயின் ஆஃப் அப்படின்றத சொல்லி கிரியேட் பண்ணிட்டோம்னா இந்த த்ரெட்டை இதை வந்து இங்கே வந்து பாஸ் பண்ணணும். இந்த ஆப்ஜெக்டை வந்து இந்த த்ரெட் கிளாஸுக்கு நம்ம பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த இதை ஸ்டார்ட் ஆஃப் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா த்ரெட் இஸ் ரன்னிங், என்னதுன்னா த்ரெட் 0 அப்படின்றது ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுலேயும் அதே மாதிரி தான். திருப்பி இதே காப்பி பண்ணி போட்டு நம்ம இன்னொரு த்ரெட்டு கூட இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். த்ரெட் 1 சாரி த்ரெட் 1 சொல்லிட்டு இந்த மாதிரி இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா த்ரெட் 1 த்ரெட் 0 அதே மாதிரி தான். நீங்கள் ஒவ்வொரு தடவை ரன் பண்ணுறப்பையும் வேறு அவுட்புட் கொடுக்கும். எது ஃபஸ்ட்டு ரன் ஆகுதோ அந்த மாதிரி வரும். ஸோ அதனால் இது ஒரு பெரிய கன்சர்ன் இல்லை நமக்கு. ஸோ இந்த மாதிரி தான் த்ரெட் ஆக்ட் ஆகுது, பிஹேவ் பண்ணுது. ஸோ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் சேம் மெத்தட் ரன்னுன்ற மெத்தட் தான் இருக்குது, ஸ்டார்ட் ஆஃப்ன்ற மெத்தடை போட்டு தான் யூஸ் பண்ணுறோம். ரெண்டுமே கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக இல்லைனாலும் கிட்டத்தட்ட ரெண்டும் சேமாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் நான் த்ரெட் கிளாஸை விட்டுட்டு ரன்னபிளாக எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன் அப்படின்னா த்ரெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது பரோட்டா மாஸ்டர் வேலைக்கு எடுக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்க. வெறும் பரோட்டா மட்டும் போட தெரியும். பரோட்டா மட்டும் போட தெரியும் மீன்ஸ் அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கனால அதை தவிர்த்து மிச்சம் எந்த கிளாஸையுமே உங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. பட் இதே இது ரன்னபிள்ன்ற கிளாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்துட்டு வேறு ஏதாவது இப்போ மெயினாக ஒரு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதணும், எனக்கு வேறு ஒரு கிளாஸ் தேவைப்படுது எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஹெரிட்டன்ஸ் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். அந்த அனிமல் அப்படின்ற ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். ஸோ இப்போ அந்த அனிமல்ன்ற கிளாஸ் இருக்குது. இதில் வந்துட்டு வாய்ட் ஈட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் வச்சுருக்கோம். என்னன்னா அனிமல் ஈட் பண்ணுது அப்படின்னு சொல்லி. இப்போ லைக் இதுக்கு காருக்கு வச்சுக்கலாம், கலர், இது காமனாக இருக்கிற பர்பஸ் எல்லாமே இந்த இதில் வச்சுக்கிட்டேன். ஸோ இன்னொரு டாக் அப்படின்ற ஒரு இன்ஹெரிட்டட் பண்ணி வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டேன். டாக் எக்ஸ்டென்ஸ் அனிமல் இம்ப்ளிமெண்ட்ஸ் ரன்னபிள் அப்படின்னு சொல்லி போட்டு இங்கே த்ரெட்டுமே இது பண்ணிட்டேன், ரன் ஆஃப் அப்படின்றத போட்டு. ஓகேவா? இப்போது எனக்கு இங்கே இம்ப்ளிமெண்ட்ஸ் ரன்னபிள் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. இதுவும் தேவையில்லை, ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த அனிமல்ன்ற மெத்தட் இருக்குது. இப்போ இங்கே வந்துட்டு நான் டாக்ன்றதான ஒரு கிளாஸ் எனக்கு வேணுன்றதை க்ரியேட் பண்ணிடுங்க. ஸோ நான் டாகை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஒரு ஆப்ஜெக்ட் டாக் டி ஈக்குவல் டு கேபிட்டல் டாக் டி ஈக்குவல் டு நியூ டாக் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிட்டு திருப்பி இப்போ நம்ம த்ரெட்டை க்ரியேட் பண்ணுவோம். த்ரெட் டி ஈக்குவல் டு நியூ த்ரெட் ஆஃப் இந்த டாக் டி அப்படின்றத பாஸ் பண்ணி விட்ருவோம் உள்ள. நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம், அதே தான். இப்போ திருப்பி டி டாட் ஸ்டார்ட் ஆஃப் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். பண்ணோன்னா இங்கே என்ன நடக்கும், இந்த டாக்ன்ற கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். டாக்ன்ற கிளாஸ் வந்து த்ரெட்டில் ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். டாக் ரன்னிங் இன் த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு வருதா? ஓகே, இங்கே வந்துருச்சு. பட் எனக்கு வந்து திருப்பி இதுவும் வேணும் அப்படின்னா அனிமல் ஈட்டிங் இந்த மெத்தடுமே எனக்கு கால் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு கேஸ் வந்துச்சுன்னா, இது ஒரு சாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், டி டாட் ஈட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இதையுமே நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம், அதாவது ரன் பண்ணிக்கலாம். ஸோ அனிமல் ஈட்டிங் டாக் ரன்னிங் இன் த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு வருதா நம்மளுக்கு. ஆனால் இதே இது நீங்கள் இந்த இதை இம்ப்ளிமெண்ட்ஸ் ரன்னபிளுக்கு பதிலாக எக்ஸ்டென்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த அனிமல் கிளாஸை இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா ஜாவாவில் வந்து ஒரு கிளாஸ் தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் தான். ஸோ அதனால் இது கொஞ்சம் ஒய்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி மல்டிபிள் த்ரெட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பிரச்சனை வரும், லைக் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நான் அதை வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.